இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்கிறது: நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை 430 ஆண்டுகள் முடிந்த பின்பு அவர் நடக்கிற அந்த தேசத்தை, கால் மிதிக்கிற அந்த பகுதியை அவருக்கு சொந்தமாய் கொடுத்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் 2 சொப்பனங்களின் மூலமாய் தேசத்தில் உன் சகோதரர் நடுவில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொன்னார். அப்படியே சகோதரர் மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். அது போலவே மோசேக்கு யாத்ரா 34:10 வாக்கு பண்ணினார்: உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் பூமியில் இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை அற்புதங்களை காண்பார்கள் என்று. அப்படியே மோசேயை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்து தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். யோசுவாவுக்கு சொன்னார்: நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று. அப்படியே அவர் 31 ராஜாக்களை ஜெயித்து கானானை பங்கிடும் கிருபையை தேவன் அவருக்கு கொடுத்தார். தாவீதுக்கு அவர் வாக்கு பண்ணினார், வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, ஒரு அன்பான சகோதரி புற மார்க்கத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த புற மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு நபர் தீய சக்தியினால் ஆட்கொண்டு அல்லது கள்ள தீர்க்கதரிசி அல்லது குறி சொல்லுகிற ஒரு ஆவிய உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீ நம்முடைய மார்க்கத்தை விட்டு புற மார்க்கமாய் இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தை நீ பின்பற்றுகிறபடினால், நீ அதை ஏற்றுக்கொண்டு அதிலே தீவிரமாய் இருக்கிறபடினால் உன் வாழ்க்கையில 3 காரியங்கள் நடக்கும், இதை எழுதி வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. ஆகையால் இந்த சகோதரி மிகவும் பயந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு நாள் அவர்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை தலைகீழாய் நான் மாற்றுவேன். அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள்? உடைய வாழ்க்கையில திருமணம் என்பது நடக்கவே நடக்காது. அப்படியே நடந்தாலும் உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்படியே குழந்தை பாக்கியம் இருந்தாலும் ஆண் குழந்தை என்பது உன் வம்சத்தில் யாருக்குமே இருக்காது என்று சொன்னார்கள். மிகுந்த துக்கத்தோடு தேவனை தேட ஆண்டவர் தெளிவாய் வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தைகளுக்கு நீ பயப்படாதே, நான் தேவன், நான் உனக்கு நன்மையானதை தருவேன். அவள் சொன்னதில் ஒன்றும் தடைபடாது, எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று இந்த சகோதரி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். தேவன் மீது மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இனத்தையும் ஜனத்தையும் வெறுத்து நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. விரைவில் அவர்களுக்கு, அந்த மகளுக்கு திருமணம் நடந்தது. அழகான ஒரு குழந்தையை தேவன் 10 மாதத்தில் கொடுத்தார். அதுவும் ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆம், சத்துரு நடக்காது என்று சொன்னான், இந்த காரியம் கிடைக்காது என்று சொன்னான், இந்த விதத்தில் கிடைக்காது என்று சொன்னான். ஆனால் கர்த்தரோ அதை நேர் எதிராக நன்மையாக மாற்றி முடித்தார். ஒருவேளை நீங்களும் கூட வெவ்வேறு காரியத்திலே தடைபட்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவருடைய பிள்ளையாய் நீங்கள் ஜீவிக்கிறதற்கு, வாழ்கிறதற்கு ஏற்ற ஒரு பலன் உண்டாகும். மனிதன் சொல்லுகிறபடி அல்ல, ஆவிகள் சொல்லுகிறபடி அல்ல, சூழ்நிலை சொல்லுகிறபடி அல்ல. தேவன் தாம் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதையும், தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் என்பதையும் அவர் நிரூபித்திருக்கிறார். அப்போஸ்தலர் காலத்திலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, கர்த்தர் அதே வல்லமை உள்ளவராய் தம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே விழாது, அது நிறைவேறும். ஆம் பிரியமானவர்களே, உடைய விசுவாசத்தை தளர்ந்து போக விட்டு விடாதிருங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, எத்தனையோ வார்த்தைகளை எங்களுக்கு பண்ணி இருக்கிறீங்க, எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க, எத்தனையோ காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொப்பனத்திலும் ஆமே நேரிலும் வேத வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனால் தாமதிக்கும் போது எங்களுடைய விசுவாசம் தடுமாறுகிறது, சோர்ந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம். எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. நீர் சொன்னதை காட்டிலும் சிறப்பாய் செய்து முடிக்கிற தேவன், வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். தம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில் ஆமென் தாமதம் பண்ணினாலும் அதை மிக நேர்த்தியாய் செய்கிறதில் உண்மை உள்ள தகப்பன். நாங்கள் மாறினாலும் நீர் மாறாதவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றுக்கொள்ளும் மட்டும் என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. என்னுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் நிறைவேற போகிற
வருவதற்காய் நன்றி. யார் யார் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் கூட தேவரீ அற்புதத்தை செய்யுங்க. அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Amen.